ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பங்கஜ் நலபாகத்தில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். ராகி ரவா தோசையும் புதினா சட்னியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த புதினா சட்னி எப்படி அரைக்கிறதுன்றதை பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் நான் 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நன்கு வதங்கின பிறகு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கழுவி வைத்திருந்த புதினா இலையை இதோடு சேர்த்துக்கலாம். அந்த சூட்லேயே புதினா நல்லா வதங்கிடும். இப்போது மிக்சி ஜாரில் நம்ம 1/2 கப்பு தேங்காய் எடுத்துருக்கோம். இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போ வறுத்ததையும் இதோடு சேர்த்து அரைச்சிடலாம். அரைக்கும் போது 1/4 டம்ளர் தண்ணீர் விட்டு அரைச்சிடலாம். நமக்கு சூப்பரான புதினா சட்னி தயாராகிடுச்சு. இந்த சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, இந்த ராகி ரவா தோசைக்கு சூப்பராக இருக்கும். தாளிப்பிற்கு எண்ணெயில் கடுகு, பெருங்காயம், மிளகாய் வத்தல் தாளித்து கொட்டிடலாம். நமக்கு சூப்பரான தக்காளி இல்லாத புதினா சட்னி தயாராகிடுச்சு. நம்ம இதை 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இந்த மாதிரி சட்னி செஞ்சோன்னா அருமையாக இருக்கும். ஹெல்த்தியானது கூட. இட்லி தோசைக்கும் இது சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ராகி ரவா தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ராகி ரவா தோசையை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது ராகி ரவா தோசைக்கு முதல்ல ராகி மாவை 1/4 கப்பு எடுத்துக்கலாம். இதே அளவு ரவையும் எடுத்துக்கலாம். ராகி எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவு ரவையும் எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்ல மொறுமொறுப்பான ராகி ரவா தோசை கிடைக்கும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். மொறுமொறுப்பு இன்னும் நல்லா இருக்கும். இதில் துருவிய இஞ்சி சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல விருப்பம் இருந்தால் நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா கரைச்சிட்டு ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போது ராகி ரவா தோசைக்கு மாவு தயாராகிடுச்சு. எப்போவுமே ரவா தோசை செய்யும்போது ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு பார்த்தோம்னா ஒரே மாதிரி நமக்கு தோசை கிடைக்கும். மொறுமொறுப்பாகவும் இருக்கும். ஒரு முறையும் தோசை வாக்கும்போது அடியிலேருந்து கலக்கி எடுத்து தான் நம்ம வாக்கணும். அப்போ தான் நமக்கு தோசை வாக்க கரெக்டாக வரும். இப்போ இதோட ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போது மாவை நல்லா இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கலாம். எப்போவுமே ரவா தோசை செய்யும்போது ஃப்ளேமை அகிலேயே வச்சுருக்கணும். சூடு ஒரே மாதிரி இருந்தால் தான் நமக்கு சூப்பராக தோசை வாக்க வரும். இந்த மாதிரி நம்ம தோசையை வாத்துடலாம். வாத்துட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா வெஜிடபிள் ஆயில் எது வேணாலும் விட்டுக்கலாம். நமக்கு சூப்பர் மொறுமொறு ராகி ரவா தோசை தயாராகிடுச்சு. அடுத்த முறை தோசை வாக்கும்போது திருப்பியும் நம்ம அடியிலேருந்து கலக்கி எடுத்துட்டு தான் நம்ம தோசை வாக்கணும். அப்போ தான் அடியில் தேங்கி இருக்கும் ராகி எல்லாமே நமக்கு மேலே வரும். இப்போ நமக்கு சூப்பரான மொறுமொறு ராகி ரவா தோசை தயாராகிடுச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.